மக்களே, வெல்கம் பேக் டு த ஸ்டோரிஸ் ஆஃப் ராஜி. இந்த பாட்காஸ்ட்டில் நான் டெய்லி லைஃப்பில் நடக்கிற மொக்கை, காமெடி, சம்டைம்ஸ் கொஞ்சம் எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னைக்கான எபிசோடில் நான் ஷேர் பண்ண போகிறது ஜோன் அவுட் மூமெண்ட்ஸ். எல்லாரோட லைஃப்லையும் யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம் தான் ஜோன் அவுட். ஆனால் என்னோட மண்டபம் மேலே அது 24 மணி நேரமும் சுற்றிக்கிட்டே இருக்கும். நான் என்னோட லைஃப்பில் ஜோன் அவுட் மூமெண்ட்னால என்னென்ன விஷயம் கற்றுக்கிட்டேன், அது ஏன் எப்படி வருது, அந்த மாதிரி நேரத்தில் நடந்த ஃபன்னியான மூமெண்ட்ஸ் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஆக்சுவலி உங்கள் பிரெயின் எப்பப்பெல்லாம் ஜோன் அவுட் ஆகும், ஏதாவது முக்கியமாக பிளான் போடுறப்போ, ஆர் ஏதாவது சீரியஸாக பேசுகிறப்போ, ஆர் ஏதாவது இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு விஷயத்த பேசுகிறாங்க அப்படின்னா உங்களோட பிரெயின் ஜோன் அவுட் ஆகும். என்னோட பிரெயின் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது கரெக்டாக ஜோன் அவுட் ஆயிடும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அட்டண்டன்ஸ் காண்டி தான் நம்ம காலேஜே போகிறோம். அது கரெக்டாக அட்டண்டன்ஸ் எடுக்கிறப்போ ஜோன் அவுட் ஆயிடும். அதாவது 28வது நம்பர் என்னோடது. 24வது நம்பர்லேயே நான் ஜோன் அவுட் ஆகி என் பிரெயின் அப்போ தான் சுவிட்சர்லாந்து நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 34வது நம்பரில் இந்தியாவில் இருக்க என் கிளாஸ்க்கு வந்துடும். இப்படிதான் என் பிரெயின் அப்பப்போ அங்கங்க எங்கேயா ட்ரிப்பு போயிட்டு மறுபடியும் வந்துடும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. இப்படி நம்ம அடிக்கடி ஜோன் அவுட் ஆகிறதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கு. என்னன்னா, ஜோன் அவுட்னு சொல்றது பிரெயினோட ஒரு டிஃபால்ட் மூட் நெட்வொர்க். நம்ம பிரெயினுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, ஃபோக்கஸ் மோட் அண்ட் டே ட்ரீம் மோட். ஃபோக்கஸ் மோடில் இருக்கும்போது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், லைக் கிளாஸில் நோட்ஸ் எடுக்கிறோம். பட் கான்சென்ட்ரேட் ஓவர்லோட் ஆகும்போது பிரெயின் சடனாக ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது. அதுதான் டே ட்ரீம் மோடுன்னு சொல்கிறோம். ஜோன் அவுட்லேயே 2 வகையான ஜோன் அவுட் இருக்கு, இன்டென்ஷனல் ஜோன் அவுட் அண்ட் அன்இன்டென்ஷனல் ஜோன் அவுட். இப்போது இன்டென்ஷனல் ஜோன் அவுட்னா நம்ம டிசைட் பண்ணுறது தான். இந்த கிளாஸ் ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயின் வந்து டே ட்ரீம்குள்ளே போகிறதுக்கு நம்மளே அலோவ் பண்ணுறது. இப்போ அன்இன்டென்ஷனல் ஜோன் அவுட் அப்படின்னா ரொம்பவுமே டேஞ்சரானது. நம்ம பிரெயின் வந்து ஓவர்லோட் ஆகும்போது, அதாவது ஓவராக நம்ம அந்த மேக்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காகவே சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு பேர் தான் அன்இன்டென்ஷனல் ஜோன் அவுட். இதுக்கு சயின்ஸில் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்குன்னு சொல்கிறாங்க. பட் நான் சிம்பிளாக சொல்கிறேன், மேனுவல் ஸ்விட்ச் ஆஃப் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் ஆஃப். மேனுவல் ஸ்விட்ச் ஆஃப்னா நம்மளே வந்து அலோவ் பண்ணுறது, நீ போய்க்கடா எங்கனாலும் போய்க்கோ அப்படின்னு நம்மளே அலோவ் பண்ணுறது. பட் ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் ஆஃப்னா பிரெயினே வந்துட்டு எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது, ஆளை விடுங்கடா சாமின்னு பின்னங்கால் படுதியில் அடிக்க ஓடுறது தான் ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் ஆஃப். இதே மாதிரி நிறைய ஜோன் அவுட் மூமெண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து இப்போது எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ஒரு ஜோன் அவுட் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்ஸ்அப்பில் மெசேஜே வந்திருக்காது, ஆனாலும் நம்ம அந்த வாட்ஸ்அப் ஓயாமல் திறந்து ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லைன்னு நம்ம பார்த்துருப்போம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் அந்த ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லைன்னு. ஆனால் ஒரு நாளைக்கு அது ஒரு 10 தடவையாக திறந்து பார்த்தா தான் நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்கும். இதுவும் ஒரு வகையில் ஜோன் அவுட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு ரொம்ப காமெடியான ஒரு ஜோன் அவுட் மூமெண்ட் நடந்தது. என்னதுன்னா, எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பதட்டமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம் டைமில் லாஸ்ட்டு ஹாலுக்கு போகிற ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எல்லாரும் ரொம்ப பதட்டமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நான் டக்குன்னு படிச்சுட்டு இருந்தாலும் அப்படி ஜோன் அவுட் ஆகிட்டு எங்கேயோ போயிட்டேன். ஆனால் நான் எங்கேயோ போகணும் தானே. பட் நான் என்னைக்கோ என் ஃப்ரெண்டு ஜோக்குக்கு போயிட்டேன். அந்த ஜோக்கு எனக்கு அப்போ சுத்தமாக சிரிப்பே வரல. அங்கே வந்து யாருக்குமே சிரிப்பு வரல. பட் அந்த ஜோக்குக்கு எனக்கு அந்த ஜோன் அவுட் ஆன டைமில் சிரிப்பு வந்திருக்கு. எல்லாரும் நான் கக்கப்புன்னு சிரிக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஆனால் ஜோன் அவுட் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் நான் ஏன் சிரித்தேன், எதுக்கு சிரிச்சேன்னு சுத்தமாக தெரில. அந்த காமெடியுமே எனக்கு ஞாபகமே வரல. ஆனால் அந்த காமெடிக்கு நான் சிரிச்சிருக்கேன். எல்லாரும் வந்துட்டு நாங்கள் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம், நீ ஏன்டி இவ்வளோ கக்கப்புன்னு சிரிக்கேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப, ஏன்னா எனக்கு அந்த காமெடி ஞாபகம் வர மாட்டேங்கி, ஏன் சிரிச்சேன்னு கூட அவங்களை இன்னும் சொல்ல முடியல. என்னை பைத்தியமாக நினச்சிருப்பாங்கல்ல. ஸோ இதோட என்னோட ஜோன் அவுட் எபிசோடை முடிச்சுக்கிறேன், அதாவது என்னோட மொக்கையை முடிச்சுக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் எபிசோடில் கிறிஸ்பியான கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye from the Raji.